என் பேர் ராஜேஸ்வரி. தட்டாங்குளத்தூர்ல 10ஆம் நம்பர் வீட்டில் கொடுத்துன்னு இருக்கோம். ஹவுஸ்ஓனர் பேர் செல்வராஜ். நாங்கள் 2018 வந்தோம் அந்த வீட்டுக்கு. 4,50,000 லீஸுக்கு வந்தோம். 2021 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 18 முடியறதுக்குள்ளேயே எங்கிட்ட 2,700 ரூபாய் இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மெயின்டெனன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. வீடு காலி பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். 2021 அக்ரிமெண்ட் முடிஞ்சு, இல்லை வேற பார்த்து நீங்கள் கூப்பிட்டு வந்து விடுங்க 6 லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு, அப்போதான் நீங்கள் வெளியே போக முடியும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது இல்லை எங்களால் முடியாதுன்னு, நான் கூப்பிட்ட வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அது வரைக்கும் காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் அது உள்ளதாக இருக்க, வெளியே காலி பண்ணணும். இப்போ கேட்டது 10,500 வாடகை கேட்குறாங்க எங்களுக்கு. 10,500 வாடகை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே இருக்க முடியும். வெளியே போட்டால் காசு இல்லாமல் வந்து நீங்கள் வெளியே போகணும். கரண்ட்டு தண்ணி டைரேஜ் 3 கட் பண்ணி வச்சுருவாங்க. 2-3 நாளாக எங்களுக்கு குழந்தை இருக்குது, கரண்ட் இன்னும் போடல. நாங்கள் ஸ்டேஷனில் சொன்னோம், அவங்க ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவசரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10,000 கொடுத்துட்டு தான் இங்கே இருக்கணும். இல்லைன்னா வாடகையே கேட்குறாரு. 10,000 கொடுங்க, மேற்கொண்டு 10,000 நீங்கள் மாதம் கொடுக்கணும் எங்களுக்கு. நானும் எங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு வந்து கொடுத்துனப்ப எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. திரும்பி பாப்பா போகணும்னு இப்போ இங்கே வந்தேன். குழந்தை இருக்க வீடு கூட பார்க்காம தண்ணி லைன் கட் பண்ணிட்டாரு. கரண்ட் இல்லை, எங்களுக்கு 3 நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கேட்டு ஸ்டேஷனில் சொல்லி அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அவர் யார் சொன்னாலும் நான் போட மாட்டேன் கரண்ட்டு. சரி, அந்த வீடியோ எடுக்கும்போது என்ன, நீங்க ஒரு வீடியோ பேசி சோஷியல் மீடியால போட்டீங்க, அப்ப என்ன ஆச்சு அந்த வீடியோ? அதுக்கு அடுத்து கூட அவங்க ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணி கரண்ட் போடல. அப்ப அவர் அந்த இடத்துல இருந்தாரா, என்ன பண்ணாரு? இருந்தாங்க. அவங்க வீடு வந்து பின்னாடி தெருவில் இருக்கு. எங்க வீடு அவங்க வந்து குடுத்துனக்காரங்க தான் இருக்காங்க. பின்னாடி தெருவில் தான் அவங்க வீடு இருக்கு. எத்தனை பேர் வாடகை இருக்கு? 18 குடுத்துன இருக்காங்க உள்ள. எல்லாருக்கும் இதே பிரச்சனை? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கத்து வீட்ல எல்லாம் பேசுறதுக்குள்ள அங்க கரண்ட் இல்லையா, அந்த நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. நைட்டு ஃபுல்லா பாப்பா அழுதுட்டு பிரச்சனை தான் இருந்துச்சு. யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை கூட சார்ஜ் போட கூட தண்ணி வாங்கக்கூடாது பக்கத்தில். அப்படி யாராச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க. தள்ளி விட்டு சொன்னாங்க. இல்லம்மா, வீடியோ எடுக்கும்போது ஒரு சம்பவம், நீங்க வீடியோ எடுத்துக்கும் போது ஒருத்தர் வர, அவர் தான் உங்க ஹவுஸ் ஓனரா வந்து என்ன பண்ணாருங்க? ஆமாம், அவங்க தான் ஹவுஸ் ஓனர். அவங்க எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. வீடு காலி பண்ண சொல்லி அவங்க வீட்டை விட்டு வேணா ஒரு நாள் வெளியே தங்க சொன்னாங்க. டைனிஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நாள் வெளியே தான் இருக்கும், 2 நாளைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எங்களுக்கு வீடு இருந்தால் நாங்கள் வேறு வீட்டு தங்க முடியாது, நான் இங்கே தான் இருக்க முடியும்னு சொன்ன. நான் வீடியோ எடுத்தேன். அது வீடியோ எடுத்ததுக்கு ஃபோனை பிடிங்கி தள்ளி விட்டாரு. அதை எடுக்கும் போது தள்ளி விட்டாரு. அதுல பிரச்சனை வந்துச்சு. அது வந்து இப்போ தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. திட்டிட்டு நான் ரெக்கார்ட் ஆகல. அவங்க பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கும் ஃபோனை பாதிலே பிடிங்கிட்டாரு எங்ககிட்ட. இந்த அப்போ நாங்கள் ஸ்டேஷன் வரல, போகக்கூடாது சொல்லிட்டாங்க. எந்த காரணத்துக்காக இப்போ நீங்கள் வீடு காலி பண்ண போறீங்க? எங்களுக்கு அந்த வீடே வேணாங்க. அவங்க பிரச்சனை அதிகமாக, அவசரம் பிரச்சனை அதிகம். நினச்சி வீட்டில் சண்டை வருது. காசு கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு உள்ள. எங்க காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கரண்ட்டை கட் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு அந்த வீட்டில் இருக்க முடியல. எந்த வசதியுமே கிடையாது வீட்டில் எங்களுக்கு. நீங்க லீஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், லீஸ் கொடுத்துட்டு திருப்பி வாடகை? ஆமாம், வாடகை ரிலீஸ் பண்ண தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. லீஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன், வாடகை 10,000 நீங்கள் கொடுக்கணும், மேற்கொண்டு நீங்கள் இருக்கணும்ன்றாங்க. எங்கள் பணத்தை நீங்கள் வீட்டுக்கு கொடுத்தாலே போதும். இப்போதைக்கு அவங்க வீட்டுல இருந்தாலே எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது. அவர் அதையும் தான் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வெளியே போகிறோன்னா மிரட்டி தான் வச்சுருக்காங்க. எப்படி போவீங்க நான் பார்க்குறேன்னு தான் மிரட்டி வச்சுருக்காங்க. உயிருக்கும் பிரச்சனை இருக்காங்க. அதுதான் கை குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கள் பணத்தை மீட்டு கொடுத்தாலே போதும், நாங்கள் வெளியே போயிடுவோம். எப்படியாச்சும் அவர்கிட்ட தப்பிச்சு போனால் போதும். எங்களால் முடியல, அவர்கிட்ட இருக்க போராட முடியல. கட்சியில் சம்மந்தமாக இருக்காரு அவரு? இல்லை, அது மாதிரி எதுவும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.